இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே என்றும் தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில் இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறி போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்குமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1068வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் எழுமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். எழுமின் என்கின்ற வார்த்தை அறியாமையிலிருந்து விடுபடு என்கின்ற சொல்லை மைய பொருளாக கொண்டது. சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய வரிகளுள் எழுமின் விழுமின், நமது முயற்சிகளை அடையும் வரை தொடர்ந்து அந்த முயற்சியை நோக்கிய இலக்கை நோக்கிய பயணத்தை தொடர்க என்கின்ற மைய சிந்தனையாக கொண்டது இந்த வார தொகுப்பாக இருக்கின்றது. நமது தளத்திலும் ஒவ்வொரு மாதமும் வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் வாயிலாக அறிஞர் பெருமக்களின் வாழ்வியல் வரலாறுகள் இங்கு பேசப்படுகின்றன. நிறைய இந்த சமூகத்திற்கு முன்னுதாரணமான கதைகள் இங்கு வாசிக்கப்படுகின்றன. சிறந்த எழுத்தாளர்களின் பகிர்வுகள் இங்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. அவ்வகையில் இந்த வாரம் அன்பு சகோதரர் சரவணன் கண்ணா அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக நம்மிடையே வழங்குவதற்காக இணைந்துள்ளார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை எழுமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்தி ஆழப்படுத்தி அழகூட்டுவோம். நன்றி. நன்றி. வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குரல் அளவு சரியா இருக்குங்களா? சரியா இருக்குங்க சகோதரர். நன்றி நன்றி. வாசிப்பை நேசிப்போம்ங்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக நிறைய கதைகள் சார்ந்து இலக்கியம் சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்திருப்போம். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது வித்தியாசம் பண்ணணுங்கிறது இப்போது பழக்கமாயிடுச்சு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். சரி, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதாவது கதை வாசிப்போடையே நிப்பாட்டுறோம். இந்த தடவை இசையோடு சேர்ந்து அதை பண்ணலாம், பேக்ரவுண்டு மியூசிக்கோடு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதாவது எப்போதுமே மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறது ஒரு விதமான அயற்சிக்குள்ளாக்கும். ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அடுத்த லெவல் இருக்கும். அதாவது நம்மளாம் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி குழந்தைங்களாக மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்தேன். கொஞ்சம் பெரிய கதை தான், நான் சீக்கிரம் முடிச்சிடலாம். ரொம்ப அழகான ஒரு
நல்ல ஒரு மனநிலையா உண்டாக்குற மாதிரி ஒரு கதை இது. ஸோ கதைக்குள்ள போயிடலான்னு நினைக்கிறேன் நான். இந்த கதை வந்து லிட்டில் அவதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் தலைப்பில் மாயாஜால மலையும் மந்திர காடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இல்லை கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள், அப்போவே கரெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது கதை ஓட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நன்றி நன்றி. மாயாஜால மலையும் மந்திர காடும். எல்டோரியா என்கிற கிராமம், அதை பசுமையான மலைகளும் அடர்ந்த காடுகளும் சூழ்ந்து கொண்டிருக்கும். அங்கே ஒரு குடிசை. குடிசை வீட்டில் அவதார் மேஜை மேலே சாய்ந்து கொண்டு தன் பாட்டி சொல்வதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த சின்னஞ்சிறிய மரத்தாலான குடிசையில் ரொட்டி மற்றும் மூலிகைகளின் மனம் மூக்கை துளைத்தது. அவர்களுக்கிடையே நடந்த பேச்சானது ஒரு முடிவுக்கு வரவில்லை. பாட்டி மென்மையாக, அதே சமயம் உறுதியான குரலில், அவதார், புரிந்து கொள், அந்த வசீகரமான மலையானது பலவீனமானவர்களுக்கு அல்ல. அதை பற்றி கதைகள் மற்றும் எச்சரிக்கைகளும் உண்டு. அந்த விஷயங்களை முழுவதுமாக விளக்க ஆளே கிடையாது. அங்கே சென்றவர்கள் பலர் வீடு திரும்பவே இல்லை. திரும்பியவர்கள் முன்பை போல இல்லாமல் பைத்தியம் பிடித்தார் போல் இருக்கின்றனர். அவதார் அவன் கண்கள் ஆர்வத்தில் மின்ன முன்பக்கம் சாய்ந்தான். பாட்டி, அதை கண்டுபிடிக்கத்தான் இங்கே போக வேண்டும் என்கிறேன். எல்லோரும் அதை பார்த்து மிரண்டு போயிருக்கின்றனர். ஆனால் அங்கேதான் விடைகள் உள்ளன. உண்மையில் அந்த மலையில் என்ன உள்ளது என்பதை நான் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். நீ எப்போதுமே எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறாய். ஆனால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அந்த மலையில் வீசும் காற்றானது சில ரகசியங்களை முணுமுணுக்குமாம். அதை கேட்பது நல்லதல்ல. பாட்டி, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எந்த ஒரு உயிரினத்தின் வடிவிலும் நான் மாறும் வித்தையை தெரிந்து வைத்திருக்கிறேன். எனக்கு வானத்தில் பறக்கும் பறவையாகவோ அல்லது நீரில் நீந்தும் மீனாக மாறவும் தெரியும். அதனால் எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு கிடைத்திருக்கும் வித்தை சக்தி வாய்ந்தது. ஆனால் எதற்கும் எல்லை உண்டு. அந்த மலை சக்தி வாய்ந்த மாயாஜாலங்கள் கொண்டதாகும். விடைகளை தேடி போகும் உன்னை குழப்பி விட்டுவிடும் வல்லமை கொண்டதாகும். அதை பாதுகாக்கும் காவலாளிகள் இரக்கம் கொண்டவர்கள் அல்ல. மற்றும் அங்கே சுற்றி இருக்கும் மந்திரங்கள் அபாயம் நிறைந்தவையாகும். எழுந்து நின்று கொள்கிறான். அவனுடைய பச்சை விழிகள் உறுதி படைத்தவையாக மாறுகின்றன. நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. எனக்கு எப்போதுமே ஏதோ ஒன்றை தேடி அலைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே வசீகரிக்கும் அந்த மந்திர மலையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போது அதை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. சில வினாடிகளுக்கு அந்த அறையில் மௌனம் நிலவியது. அப்போது பாட்டியானவள் அவளை உற்று பார்த்துவிட்டு பின்பு பெருமூச்சுடன் தலையை அசைத்தாள். நீ போக வேண்டும் என்று விரும்பினால் எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். அதாவது என்ன நடந்தாலும் சரி, உனக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மலையானது அங்கே செல்லும் யாரை வேண்டுமானாலும் மாற்றிவிடும் வல்லமை படைத்தது.
பாட்டி, என்னை நான் என்றுமே மறந்து போக மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். இவ்வாறு சொன்ன அவதார் வீட்டிற்கு வெளியே தூரத்தில் தெரிந்த அந்த வசீகரமான மலையை உற்று பார்த்தான். பிரம்மாண்டமான சிகரங்கள் மேகங்களை துளைத்தபடி இருக்க, மலையானது உயரமாக மர்மமாக நின்றிருந்தது. அவதார் அதை நோக்கி புறப்பட தயாரானான். தெரியாத ஒன்றை நோக்கி செல்லும் அவன் மனதில் இனம் புரியாத உணர்ச்சிகள் தாண்டவமாடின. வரைபடத்தை கண்டுபிடித்தல். அவதார் அவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும்போது பழைய போர்வைகள் கால்களை இடறின. என்ன இது? இந்த பெட்டியை நான் இதற்கு முன்னர் பார்த்ததே இல்லையே. பார்க்க பழையதாக இருக்கிறதே. அவன் அந்த பெட்டியை திறக்க முயல, அது கரகரவென்று சத்தத்துடன் திறந்து கொண்டது. அப்போது தூசிகளின் வாசனை மூக்கை தொலைத்தது. அவதார் மெலிதாக இருமிக்கொண்டே, ஆஹா, இது நூற்றாண்டு காலமாக இருக்க வேண்டும் என்று இதன் வாசனையே சொல்கிறதே. அதனுள் சுருட்டப்பட்ட ஓரங்கள் மடிந்த ஒரு தோல் சுருளை அவன் கண்டான். ஆர்வமானது படபடக்க அதை ஜாக்கிரதையாக எடுத்தான். அவதாரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. வினோதமாக உள்ளது. இது வெறும் தோல் சுருள்தான். அப்படி இருக்க ஏன் சூடாக இருக்கிறது? அவன் சர்வ ஜாக்கிரதையாக சுருளை பிரித்தான். உள்ளே ஒரு வரைபடம். அதில் புரியாத சின்னங்களும் நெளிந்து செல்லும் பாதைகளும் வரையப்பட்டிருந்தன. அவதார் அதை உன்னிப்பாக கவனித்தான். வழியா? அதுவும் காட்டுக்குள்ளேயா? மற்றும் என்னது இது? அவனுடைய பார்வையானது படத்திலிருந்து மிகவும் பழமையான பிரம்மாண்டமான மரத்தின் மேல் நின்றது. அவனுடைய பார்வையானது படத்தில் இருந்த மிகவும் பிரம்மாண்டமான மரத்தின் மேல் நின்றது. அதன் கீழே பெயரும் எழுதப்பட்டிருந்தது, இதய மரம். அவதார் கிசுகிசுத்தான். இதய மரம், இந்த பெயரை கேட்டிருக்கிறேன். இது உண்மையாக இருக்குமோ? திடீரென்று மேலே இருந்து மென்மையான குரல் கேட்டது. அது காற்றில் மிதக்கும் இலையைப் போல மென்மையாக ஒலித்தது. ஒரு அமைதி நிறைந்த மர்மமான குரல் சொன்னது, சஞ்சாரியே, இதய மரம் உனக்காக காத்திருக்கிறது. திடுக்கிட்டு போன அவதார் சற்று முற்றும் பார்த்தான். யாரது சஞ்சாரியே என்றது? அதற்கு என்ன பொருள்? அவன் கையில் இருந்த வரைபடம் மென்மையாக ஒளிரத் தொடங்கியது. கிசுகிசுப்பு பலமாகி காற்றில் அதிரத் தொடங்கியது. மர்மமான குரல் மேலும் சொன்னது, காடு அழைக்கிறது. தைரியமானவனே, அந்த வழியை பின்பற்றி சொல். நெடுங்காலமாக மறைந்திருக்கும் ரகசியங்கள் வெளிப்படும். அவதார் மூச்சை நன்றாக உள்வாங்கினான். இது ஒன்றும் சாதாரண வரைபடம் கிடையாது. ஆக காட்டின் ரகசியங்களை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் உள்ளது. வரைபடத்தை கையில் இறுக பற்றி கொண்டு பரனுக்கு போகும் படிக்கட்டு பக்கமாக சென்றான். வெளியே மழையானது மெல்லமாக ஜன்னலின் மேல் பட்டு தெரித்து கொண்டிருந்தது. அவன் காட்டுக்கு கிளம்ப தயாரானவுடன் எல்லாமே மாறிவிட்டிருந்தன. அவதார் பரன் மீது நின்று கொண்டு ஒளிரும் வரைபடத்தை உற்று பார்த்தான். அடுத்து நிகழப்போவது என்னவென்று அவனுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கவில்லை. திடீரென அவன் பின்புறத்தில் மெலிதாக சலசலக்கும் ஓசை கேட்டது. அவன் சற்றென்று திரும்பி பார்த்தான். நட்டி கிசுகிசுக்கும் குரலில் மென்மையாக கேட்டது, உண்மையாகவே நீ போகப் போகிறாய் அல்லவா? அவதார் ஆச்சரியத்தில் கண்களை மூடி திறந்தான். அவனுடைய காலடியில் ஒளிரும் விழிகளோடு பெரிய பஞ்சு போன்ற வாளுடன் சின்னஞ்சிறிய அணில் நின்றிருந்தது. அது மந்திர காட்டில் வசிக்கும் நட்டி என்ற அணிலாகும். அது அவனை பார்த்து கொண்டிருந்தது. அவதார் புன்னகைத்தான். நட்டி, எவ்வளவு நேரமா இங்கே இருக்கிறாய்? நீ வரைபடத்தை பார்ப்பதற்கு முன்னாடி இருந்தே இருக்கிறேன். அது யாரையோ அழைத்தது என்று எனக்கு தெரியும். நீ அதை பற்றி பின்பற்றி செல்லப் போகிறாயா?
அவதார் மண்டியிட்டு அமர்ந்தான். அவனுடைய ஒரு கையில் வரைபடம் இருக்க நட்டியை நோக்கினான். அவதார் சொன்னான், போக வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். இதய மரம், அது வெறும் கதையல்ல, அப்படித்தானே? உணர்ச்சி பெருக்கில் நட்டியின் வாள் முறுக்கிக் கொண்டது. ஐயோ, அது நிஜமானது. ஆனால் அதை கண்டுபிடிப்பது ஒன்றும் சுலபம் இல்லை. ஏனென்றால் அந்த காடு ரகசியங்களை அவ்வளவு சுலபத்தில் வெளியே விடாது. அவதார் உறுதி பூண்டவனாக எழுந்து நின்றான். அதை கண்டுபிடிக்கத்தான் போகிறேன். இது முக்கியமான ஒன்றாகும். உடனே நட்டி அவன் அருகே தத்தி தத்தி வந்து தன்னிரு முன்னங்கைகளையும் கோர்த்து கொண்டது. நீ போவதென்றால் உனக்கு ஒரு வழிகாட்டி அவசியமாகும். வளைவுகளையும் நெளிவுகளையும் கொண்ட அந்த காடு தந்திரம் மிக்கதாகும். இருந்தாலும் கவலைப்படாதே, எனக்கு அங்கே ஒவ்வொரு மரமும் வழியும் பதுங்கும் இடமும் தெரியும். நான் உன்னை இந்த இதய மரம் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். அவதார் தலையசைத்தான். நீ என்னுடன் இருப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நட்டி. இந்த வரைபடம் பிரமிக்க வைப்பதாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இதில் உள்ள சின்னங்கள் புரியவே இல்லை. உன் உதவியால் தான் நான் எல்லாவற்றையும் அடைய வேண்டும். நட்டி விளையாட்டாக இழைத்தது. நிச்சயமாக உதவுகிறேன். இந்த காட்டுக்கு அரசனான நட்டியை விட யார் சிறப்பானவர்? இருவரும் கேட்டு அதை சிரித்தனர். சூழ்நிலையின் இறுக்கமும் தளர்ந்தது. அவதார் சட்டென வரைபடத்தை பையில் வைத்துக் கொண்டு தோளில் குறுக்கே இருந்த பட்டையை சரி செய்து கொண்டான். சரி நட்டி, வா, அந்த வசீகரமான காடு நமக்கு என்ன வைத்திருக்கிறது என்று பார்க்கலாம். நட்டி அவதாரின் தோளில் மேல் பாய்ந்து ஏறிக்கொண்டது. சாகசம், ரகசியங்கள் மற்றும் சிறு சிறு அபாயங்களும் இருக்கக்கூடும். இருந்தாலும் கவலை கொள்ளாதே, உதவி புரிய நான் இருக்கிறேன். 2 பேரும் அந்த வீட்டை விட்டு மழை பொழியும் காட்டை நோக்கி செல்லும் பாதையில் நடந்தனர். அந்த காடு தூரத்தில் இருளாக மர்மம் பொருந்தியதாக இருக்க, ஒளிரும் வரைபடம் பாதையை காட்டிக்கொண்டே இருந்தது. தீர்க்க தரிசனத்தின் தரிசனம். வரைபடத்தில் இருந்த ஒளிரும் வார்த்தைகளின் மேல் அவதாரின் பார்வை ஒட்டி கொண்டிருந்தது. அந்த வார்த்தைகளுக்கு உயிர் வந்தது போல் மெதுவாக அதிர்ந்து கொண்டிருந்தன. அந்த வார்த்தைகள் அவனுக்கு மட்டுமே உருவானது போல் அர்த்தங்கள் மனதிற்குள் மெல்லமாக தோன்றியது. அவதார் வார்த்தைகளை மென்மையாக படித்தான். நிலவு உயரும் போது, நட்சத்திரங்கள் பிரகாசமாக மின்னும் போது, தகுதி கொண்ட ஒரு அதிசய குழந்தை எவருக்குமே கிடைக்காத அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிக்கும். மாயாஜால உலகத்தில் புதைந்து காத்திருக்கும் ரகசியங்கள் அது இதய மரத்தின் வழியாக காண கிடைக்கும். அந்த வார்த்தைகளுக்கு கீழே தென்பட்ட எச்சரிக்கையை படிக்கும்போது அவன் குரல் நடுங்கியது. முன்னால் தென்படும் சோதனைகளில் எச்சரிக்கையாக இரு. சுத்தமான இதயம் கொண்டவரே இந்த சோதனையை கடப்பார். நிச்சயமாக அந்த மரம் தன்னுடைய ஞானத்தை பகிர்ந்து கொள்ளும். ஆனால் உன்னை நீ நிரூபிக்க வேண்டும். அவதாரின் தோளில் அமர்ந்து கொண்டு காதுகளை முறுக்கிக் கொண்டு நட்டி சொன்னது. இந்த வார்த்தைகள் அச்சம் தருவது போல் இருக்கிறது. அவதார் புன்னகைத்தான். அவனுடைய இதயம் உணர்ச்சி பூர்வமாக கொந்தளித்தது. இது வரைபடமே அல்ல, அதற்கு மேலே நட்டி. இது ஒரு தீர்க்க தரிசனம், என்னுடைய தீர்க்க தரிசனம். இப்போது வரைபடமானது திரும்பவும் எண்ணிக்கொண்டே புதிய பாதையை காட்டி, அந்த காடானது தனக்குள் நுழையும் வழியை காண்பிக்கும் வரையில் அவர்கள் அந்த பாதையில் நடந்தனர். அவர்கள் முன்னால் வந்த வசீகரமான மலை நின்றிருந்தது. அதன் உச்சியானது பனியால் மறைத்திருந்தது. அதே நேரம் மின்னுகின்ற விளக்குகள் அதன் பாறையில் கொண்டிருந்தது. வினோதமாக தென்பட்டது. அவதார் வெறித்தான். அவன் கண்கள் பிரகாசமடைந்தன. அதுதான் நாம் தேடி வந்த இடம். நாம் சாதித்து விட்டோம். அகல விரித்த கண்களுடன் நட்டி கேட்டது. சாதித்தோமா?
நாம் எங்கிருந்து வேண்டுமோ அந்த இடம்தான் என்று நிச்சயமாக தெரியுமா? இந்த இடம் ஒன்றும் சுற்றுலா தலமாக எனக்கு தெரியவில்லை. அவதார் மெலிதாக நகைத்தார். சரியான இடம்தான். நாம் சவாலை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கோம். வா நட்டி, நம்மால் முடியும். சூரியன் மறையும் வேளையில் காற்று குளிரானது. ஒருவித இனம் புரியாத உணர்வு அவர்களை ஆக்கிரமிக்கத் தொடங்கியது. காற்று ஊழையிடத் தொடங்கியது. அது எல்லா இடங்களிலும் வீசத் தொடங்கியது. நட்டி அவதார் கழுத்தை இறுக கட்டிக் கொண்டது. அவதார், அதை காது கொடுத்தாயா? அது சற்று பயத்துடன் கேட்டது. நானும் கேட்டேன். இந்த காட்டில் ஏதோ உள்ளது. அந்த சப்தம் அது இயற்கையாக தோன்றவில்லை. நட்டியின் மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. அது இருளுடைந்த காற்றை உற்று பார்த்தது. அது இருளடர்ந்த காற்றை உற்று பார்த்தது. அது நிழல் மிருகம் அல்லவா? முழு நிலவின் போது அது வெளியே வரும் என்று கிராமத்தவர்கள் சொல்வார்கள். அது வருகின்ற பாதை என்படும் யாவை அழித்து விடும் என்று சொல்வார்கள். அவதார் கை முஷ்டிகள் இருக்க மூடிக்கொண்டார். இது கதையா அல்லது நிஜமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே ஏதோ ஒன்று உள்ளது. நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். முடிந்தால் அதை தடுத்து நிறுத்தியாக. நட்டி பயத்தில் கிரீச்சிட்டது. தடுத்து தடுத்து நிறுத்துவதா? என்ன விளையாடுகிறாயா அவதார்? இது ஒன்றும் மலை ஏறுவதோ அல்லது புதிர் விளையாட்டோ அல்ல. அந்த நிழல் மிருகம் மிகவும் அபாயகரமானது. அவதார் மென்மையாக நட்டி தலையை தடவி கொண்டார். அதனால்தான் நீ என்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய கண்களும் காதுகளும் நீயேதான். நாம் ஒன்று சேர்ந்தால் எதை வேண்டுமானாலும் சமாளிக்கலாம். நட்டி தயங்கியது. அதன் வால் பயத்தில் முறுக்கிக் கொண்டது. பின்னர் அது உறுதியுடன் சம்மதம் என்ற தலையை அசைத்தது. சரி சரி, ஆனால் உன்னை முன்பே எச்சரிக்கவில்லை என்று புலம்பாதே. நமக்கு அபாயம் ஏதேனும் நிகழ்ந்தால் பின்பாடு பொறுப்பை முழுவதும் நான் எடுத்துக்கொள்வேன். சரி, வா போகலாம். அவர்கள் இருளடர்ந்த காட்டுக்குள் காலடியை எடுத்து வைத்தனர். ஒளிர்கின்ற வரைபடமானது பாதையை வெளிச்சமிட்டு காட்ட ஊளையிடும் சத்தம் அதிகமானது. மரங்கள் எல்லாம் முறுக்கிக் கொண்டு அங்குமிங்கும் நகர்வதாக தோன்றியது. அவற்றின் நிழல்கள் பயமுறுத்தும் விதமாக நீண்டு விழுந்தன. என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும், அவற்றை எதிர்கொள்ள அவதாரும் நட்டியும் தயாராக இருக்க வேண்டும். ஆரண்டரின் அடர்ந்த காட்டில் ஆராண்டர் காடு அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. அதனுடைய மரங்களும் முறுக்கிக் கொண்டிருந்த கிளைகள் யாவும் இருளான கூரையை அமைத்துக் கொண்டிருந்தன. அவர்கள் மென்மேலும் நடந்தபோது குளிர்காற்று அவர்களின் உடல்களை அடித்து அங்கங்கே கிளைகளில் முறியும் சப்தமும் ஊடையிடும் சப்தமும் கலந்து வந்தது. நட்டி அச்சத்தால் அவதாரின் தோளை இருக்க கட்டிக் கொண்டது. நாம் ஏதேனும் கண்டுபிடிப்போமா அல்லது கண்டுபிடிக்காமல் போவோமா? நட்டி நடுக்கத்துடன் கேட்டது. அவதாரின் குரல் நடுக்கமில்லாமல் தோன்றினாலும் அவனுக்குள்ளும் சற்று அச்சம் நிலவியது. அங்கே இருப்பது என்னவென்று எனக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் நட்டி, நாம் அதனை எதிர்கொண்டாக வேண்டும். அப்போது அங்கே மலை மரங்களின் திறந்த கிளைகளின் வழியே நிலவு வெளிச்சமானது பாய்ந்து கொண்டிருந்தது. நடுவில் ஒரு பிரம்மாண்டமான மரம் முறுக்கிக் கொண்டிருந்தது. அதனுடைய வேர்கள் யாவும் இரத்த குழாய்கள் போல் நிலத்தில் பாய்ந்து கொண்டிருந்தன. அவதார் அப்படியே நின்று போனார். மரத்தின் அருகில் ஒரு நிழலானது அசைந்து வெளியே வந்தது. அந்த ஜந்து பிரம்மாண்டமாக இருந்தது.
அதனுடைய ரோமங்கள் இருட்டை விட கருமையாக இருக்க, கண்கள் உருக்கப்பட்ட தங்கமாக ஜொலித்தது. அதனுடைய உடலானது ஓநாயை போலிருந்தது. ஆனால் அது நிழல்களால் ஆனதும் போலவே தெரிந்தது. அதனுடைய பாத நகங்கள் நிலத்தை சுரண்டி கொண்டிருந்தன. அப்போது காற்றானது குளிரால் உறைகின்றால் போல் இருந்தது. நட்டு கிசுகிசுந்தது. அவதார், அதுதான் நிழல் மிருகமா? அவதார் உடனே பதிலளிக்கவில்லை. அவன் அந்த ஜந்துவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். இதயமானது படுபயங்கர வேகத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. இருப்பினும் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் இதயத்தில் அந்த ஜந்துவானது ஏதோ உணர்வை, பயமல்ல, அதைவிட வேறு ஏதோ ஒன்றை உருவாக்கிவிட்டு நிற்க வேண்டும். அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த ஜந்து உருமியது. அந்த சப்தம் அந்த இடமெங்கும் எதிரொலித்தது. மெதுவாக அது அவர்கள் அருகே வந்தது. அவதார் நட்டிக்கு முன்னே சென்றார். அவனுடைய ஒரு கையானது உடைவாளை நோக்கி சென்றது. அவதாரின் குரலில் உறுதிப்பட்டவர்த்தனமாக தெரிந்தது. யாருக்கும் துன்பம் விளைவிக்க உன்னை விடமாட்டேன். மிருகத்தின் ஒளிர்கின்ற கண்கள் அவதாரை வெறித்தன. சற்று நேரத்திற்கு அந்த இடமெங்கும் அமைதி நிலவியது. பிற்பாடு அந்த மிருகம் அவதாரின் மனதிற்குள் பேசியது. அவதாரின் மனதிற்கு மட்டும் கேட்கும்படி மனதோடு பேசியது. நீயா என்னை தடுத்து நிறுத்த வந்திருப்பது? நான் யார் என்று நீ அறிய மாட்டாய். அவதார் அமைதியுடன் நின்றிருந்து கேட்டான். நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கிராமத்தவர்கள் நீ துன்பப்படுத்துவது தெரியும். அது தொடர நான் அனுமதிக்கப் போவதில்லை. துன்பப்படுத்தினேனா? எனக்கு கொடுமைகள் செய்ய பிடிப்பதில்லை. ஆனால் அதை செய்யாமல் இருக்கவும் முடிவதில்லை. அவதாரின் குரல் மென்மையானது. ஏன், எதற்காக இதெல்லாம் செய்கிறாய்? இப்போது அந்த மிருகத்தின் நிழலானது நிலையாக நிற்க அது ஆழமாக பெருமூச்சு விட்டது. அதனுடைய ஒளிரும் கண்களானது சற்றே மந்தப்பட்டன. காலத்திற்கு முன்பே இந்த காட்டுக்குள் ஒரு சாபத்தால் பாதிக்கப்பட்டு உள்ளாகி நான் இங்கே இறங்கிவிட்டேன். ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் நான் அங்கேயும் இங்கேயும் அலைந்து பயத்தையும் அழிவையும் உண்டாக்கும் நிர்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறேன். நிஜமாக அந்த சாபமானது என்னை என்னிடம் விடுவித்திருக்க வேண்டும். பதிலாக என்னை ஒரு பூதமாக மாற்றிவிட்டது. அவதாரின் கண்களில் இரக்கத்தின் சூட பின்பட்டது. இதை முடிவுக்கு கொண்டு வர ஏதேனும் வழி இருக்க வேண்டும். வேறு யாருக்குமே இப்படிப்பட்ட வாழ்க்கை வந்துவிடக்கூடாது. இப்போது அந்த மிருகத்தின் கோபம் வெகுவாக குறைந்து குரலும் அடங்கி மென்மையாக கெஞ்சுகிற துணியில் மாறிவிட்டதாக தோன்றி, சுத்தமான இதயம் கொண்டவரை இந்த சாபத்தை உடைக்க முடியும். ஆனால் யாருமே வரவில்லை. அவர்கள் கையில் வாளுடன் மற்றும் பயத்துடனே வருகின்றனர். நட்டி நடுக்கத்தில் இருந்து கொண்டே சற்றென்று அவதாரின் கை சட்டையை பற்றி அவதார், ஒருவேளை நிழல் மிருகம் பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம். பிரச்சனையானது அதை கட்டி இருக்கும் மந்திரமாக கூட இருக்கக்கூடும். அந்த சாபம் எங்கே இருந்து தொடங்கியது என்று கேள் அவதார்.
நிழல் மிருகம் தயங்கியது. அந்த கேள்வியானது அதனுள் வலியை உண்டாக்கினார் போல் உடலின் மினுமினுப்பு மறுபடியும் கூடிக்கொண்டது. காட்டின் அடர்ந்த பகுதியில் ஒரு தனித்த இடம் உண்டு. அது பலிபீடம் என்று அழைக்கப்படும். அங்கேதான் இந்த சாபம் உண்டானது. எனக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் நீ அவ்விடத்திற்கு தான் செல்ல வேண்டும். அவதார் நிழல் மிருகத்தை நெருங்கினான். அவன் கண்களில் உறுதி கோலோச்சிக் கொண்டிருந்தது. நாங்கள் அங்கே போகத்தான் போகிறோம். பலிபீடத்தை கண்டுபிடித்து சாபத்தை நிவர்த்தி செய்கிறோம் என்றான். நட்டி பயத்துடன் அதே சமயம் தைரியமாக இருக்கின்றார் போல் காட்டிக்கொண்டு, நானும் வருகிறேன். என்னை எந்த ஒரு பொதுவும் தின்று விடாமல் பார்த்துக்கொள் என்ன என்று. நிழல் மிருகமும் மெதுவாக தலையை முதன்முறையாக அதனுடைய கண்களில் நம்பிக்கையின் ஒளியானது மெல்ல ஒளிரத் தொடங்கி. காட்டுக்குள் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள். இருட்டையும் சேர்த்து வேறு எதையாவது பாதுகாத்துக் கொண்டு இருக்கக்கூடும். ஆனால் ஆனால் உன்னுடைய இதயமானது சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தால் வழியானது அதுவே உனக்கு தன்னை அடையாளம் காட்டும் என்றது. இவ்வாறு சொன்ன அந்த மிருகம் முறுக்கிக் கொண்டிருந்த மரத்தின் நிழலோடு நிழலாக கலந்து இருளில் மறைந்து போனது. அவதாரும் நட்டியும் சில கணங்களுக்கு அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களுக்கு தாம் செய்ய வேண்டிய காரியத்தின் பெருஞ்சுமை கனமாக தலைக்கு மேலே தொங்கியது. அவதார் நட்டியை பார்த்தான். இதுதான் நட்டி, நாம் செய்ய வேண்டியது. இது கிராமத்தவர்களுக்காக அல்ல, மாறாக இந்த மிருகத்திற்காக. நட்டி கஷ்டப்பட்டு எச்சிலை விழுங்கிக் கொண்டு சம்மதம் தெரிவித்தது. நல்லது, அந்த பலிபீடத்தை நாம் கண்டுபிடிப்போம். இந்த காடு நமக்கு நல்லது செய்யட்டுமாக என்றது. அவதாரின் கையில் இருந்த வரைபடம் மெதுவாக ஒளிந்து கொண்டிருந்தது. அவர்கள் ஆரண்ட காட்டுக்குள் பலிபீடத்தை தேடி இன்னும் ஆழமாக சென்று கொண்டிருந்தனர். வினோதமான சலசலக்கும் ஓசைகள் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருந்தன. ஒளிர்கின்ற கண்கள் ஆங்காங்கே தோன்றி சற்றென்று மறைந்து கொண்டிருந்தன. நட்டி அவதாரின் தோளை இறுக பற்றிக் கொண்டிருந்தது. நாம் வந்துவிட்டோமா? இந்த காட்டுக்கு உயிர் வந்து விட்டது போல் தோன்றுகிறது. அதே சமயம் இது நல்ல விதமாக தோன்றவில்லை. நிழல் மிருகம், நாம் அருகே வந்து விட்டோம். அந்த வடிவீடம் என்னை இழுப்பதை இப்போது நான் உணர்கிறேன். அப்படியென்றால் நாம் இன்னும் போவோம். என்ன காத்து கொண்டிருக்கிறதோ தெரியாது. ஆனால் நாம் அதை எதிர்கொண்டாக வேண்டும். அடுத்த சில நிமிடங்களில் பிரம்மாண்டமான மரங்கள் வழிவிட்டிருக்க அந்த இடத்தில் வெட்ட வெளி ஒன்று இருந்தது. அதன் நடுவே கருமையான பலிபீடம் இருந்தது. அதன் கூர்மையான விளிம்புகளை சுற்றிலும் மந்திர எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டு பூதத்தின் கைகளைப் போல சுற்றிலும் கொடிகள் சுற்றி கொண்டிருந்தன. காற்றானது வினோதமான உணர்வை தர அவதாரின் கைகளில் இருந்த முடிகள் குத்திட்டு நின்றன. இங்கேதான் அது தொடங்கியது. சாபமானது என்னை ஒரு பூதமாக மாற்றியது இவ்விடத்தில்தான். அவதார் பலிபீடத்தின் அருகே சென்றான். அவன் ஒளிர்கின்ற மந்திர எழுத்துக்களை பார்த்து அவை என்னவென்று புரிந்து கொள்ள முயன்றான். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்?
உன்னுடைய கையை அந்த பலிபீடத்தின் மேல் வைப்பாயாக. அங்கிருக்கும் மாயாஜாலமானது உன்னுடைய இதயத்தை சோதனை செய்யும். யார் ஒருவர் சுத்தமான இதயம் கொண்டிருக்கிறாரோ அவரே இந்த சாபக்கட்டுகளை உடைக்க இயலும். அவனுடைய இதயத்தை பரிசோதிப்பதா? அவதார், உன்னுடைய இதயமானது நல்லதே நடக்கும் நெட். என்னால் இதை செய்ய முடியும். அவன் பலிபீடத்தை இன்னும் நெருங்கினான். அவனுடைய கைகளினால் கருப்பான கல்லின் மேல் வைத்து தடவினான். கன நேரம் அவன் நிறுத்திவிட்டு அந்த நேரத்தில் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டான். பிறகு நீண்ட மூச்சை இழுத்து பிடித்தபடி அவன் கல்லின் மேல் கையை வைத்தான். முதலில் எதுவுமே நடக்கவில்லை. பிறகு மந்திர எழுத்துகள் பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டே பலிபீடத்துக்கு அப்பால் ஒளிர்ந்தது. அவர்களுக்கு காலடியில் இருந்த நிலம் அசைந்தது. ஒரு சுழலுகின்ற எதிர்மறையான சக்தி பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு அவதாரை புயல் போல் சுற்றி கொண்டது. அவதார், விட்டுவிடு, அது பயங்கரமானது. இல்லை, நான் விடமாட்டேன். இப்போது அது முடிந்துவிடும். அந்த எதிர்மறை சக்தியானது அவதாரை தள்ள முயன்றது. அது கனமானதாக குளிர்ச்சியானதாகவும் இருந்தது. அது அவனுள் கெட்ட எண்ணங்களோ அல்லது சந்தேகங்களோ ஏதேனும் இருக்கிறதா என காண முயன்றது. ஆனால் அவதார் வலுவாக நின்றான். அவனுடைய இதயமானது சாபத்தை போக்க உறுதியுடன் ஆத்ம பலத்துடன் நின்றது. அந்த நிழல் மிருகம் பலமான ஊளை சத்தத்தை எழுப்பியது. அதன் உடலிலிருந்து அசைந்து கொண்டே இருக்க உடைந்த கண்ணாடி போல அதை சுற்றி இருந்த நிழல் காணாமல் போனது. இவ்வளவு காலம் கழித்து அது விடுபட்டு விட்டது. எதிர்மறை சக்தியானது முழுவதுமாக மறைந்து போனது. நிழல் மிருகத்தின் பொய்யான தோற்றமானது காற்றில் கலந்து மறைந்தே விட்டது. அது இருந்த இடத்தில் இப்போது வெள்ளை நிறத்தில் ரோமங்கள் கொண்ட ஒரு ஓநாய் நின்றிருந்தது. அதன் கண்கள் அரக்கு நிறத்தில் மென்மையாக விளங்கின. அது அமைதியாக மென்மையாக இருந்தது. நட்டி, உண்மையில் உன் உருவம் இப்படித்தான் இருந்ததா? அவதார் பலிபீடத்தை விட்டு விலகி வந்தான். அவன் மூச்சை பலமாக விட்டுக் கொண்டிருந்தான். அதே சமயம் முகத்தில் மெல்லிய புன்சிரிப்பு தவழ்ந்து கொண்டிருந்தது. ஒளிர்ந்து கொண்டிருந்த கொடிகள் பலிபீடத்தை விட்டு மறைந்தே விட்டன. கனமான கருமையான எண்ணங்கள் மனதை விட்டு போய்விட்டன. அவை இருந்த இடத்தில் அமைதியான எண்ணம் தவழ்ந்தது. வெண்ணிற ஓநாய், வேறு யாருமே செய்ய முடியாத விஷயத்தை நீங்கள் செய்து முடித்து நீங்கள் அந்த கொடும் சாபத்திலிருந்து என்னை விடுவித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் என்றென்றும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அவதார் சிரித்துக்கொண்டே, உனக்கு விடுதலை வேண்டுமென்றே எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. அது உன் தவறல்ல. நட்டி, அவதார், நீ செய்தே முடித்து விட்டாயே. அந்த சாபம் காணாமல் போய்விட்டது. நாம் ஒன்றாக கூடி நின்று செய்து முடித்தோம் நட்டி. திரும்பவும் நிலவு வெளிச்சம் தோன்ற, காட்டின் கருமையான நிழல்கள் மறைய, விடியற் காலையில் மெல்லிய வெளிச்சம் உதயமானது. வெண்ணிற ஓநாயானது நன்றி தெரிவிக்கும் விதமாக தன்னுடைய தலையை தாழ்த்தியது. பிறகு அது காட்டுக்குள் மரங்களுக்கிடையே மெல்ல நடந்து மறைந்தே போனது. ஆறாண்டார் காட்டுக்குள் அமைதி திரும்பியது. காடு திரும்பவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனது. முதல் சோதனை, நதியின் மாயைகள். அவதாரும் நட்டியும் மலையில் உயர ஏறி கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் தண்ணீர் சலசலக்கும் ஓசையை கேட்டனர். அவர்களின் முன்னால் அகலமான வேகமான ஆறு ஓடிக்கொண்டிருப்பதைக் கண்டனர். அந்த நதி தன்னுள் ஏதோ ரகசியம் இருப்பது போல் வித்தியாசமாக மின்னிக்கொண்டிருந்தது. அவதார்,
இதுதான் மாயைகளின் நதியாகும். இதை கடக்க வேண்டுமென்றே வரைபடம் சொல்கிறது. ஆற்றில் ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் அவதாரின் பெற்றோரை அவனுக்கு மட்டுமே காட்டிக் கொண்டிருந்தது. அவர்கள் மிக்க அன்புடன் அவனை வரவேற்றனர். மாயையான அவதாரின் பெற்றோர் மென்மையான குரலில், அவதார், திரும்பி வந்துவிடு. இங்கே நீ பாதுகாப்பாக இருக்கலாம். நீ மேன்மேலும் போக வேண்டியதில்லை. மாய நதிக்கு நட்டிக்கு அது குழந்தையாக இருந்தபோது ஏறி விளையாடிய மாயநதி நட்டிக்கு அது குழந்தையாக இருந்தபோது ஏறி விளையாடிய ஓக் மரத்தை காட்டிக் கொண்டிருந்தது. ஓக் மர மாயை. நட்டி, இங்கேயே தங்கிவிடு. நீ செய்தது எல்லாம் போதும். நட்டி, அது அது என்னுடைய மரம். அது என்னை அழைக்கின்றது. அவதார், நட்டி, என்னை பார். அந்த நதியை அல்ல, அந்த மரம் உண்மையில் கிடையாது. நாம் எங்கே இருக்கிறோம் என்று ஞாபகம் கொள்வாய். நட்டி தலையை வேகமாக ஆட்டிக்கொண்டே மாயையில் இருந்து விடுபட முயன்றது. அது அவதாரை பார்த்ததும் இன்னும் வலிமையாக உணர்ந்தது. நீ சொன்னது சரிதான் அவதார். மனதை ஒன்றிலேயே குவிக்க வேண்டும். இந்த நதி ஏற்படுத்துகின்ற மாயையில் நான் சிக்க மாட்டேன். இப்போது நீர் வேகமாக ஓடத் துவங்க மாயையெல்லாம் காணாமல் போய்விட்டது. அப்போது அவதார் தன்னுடைய பழைய நண்பர்களையும் பார்த்தான். தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து அவன் சிரிக்கும் சப்தம் நட்டிக்கு கேட்டது. ஆனால் அவதாரும் நட்டியும் தம்முடைய வேலையிலேயே குறியாக இருந்தனர். வசீகரிக்கும் மாய உருவங்களை அவர்கள் அலட்சியம் செய்தனர். அடிமேல் அடியெடுத்து வைத்து அவர்கள் முன்னேறினர். இப்போது நதியின் ஓட்டம் மந்தமாக, அவர்களின் லட்சியமானது இன்னும் உறுதிப்பட்டது. இறுதியாக அவர்கள் மறுகரையை அடைந்தனர். அவர்கள் நதி நீரை விட்டு மேலே ஏறியதும் மாய உருவங்கள் சுத்தமாக மறைந்துவிட்டன. நதியானது மறுபடியும் அமைதியாக ஓடத் தொடங்கியது. நான் இதிலிருந்து தப்புவேன் என்று நினைக்கவே இல்லை. ஆனால் நட்டி, நீ சாதித்து விட்டாய். நாம் இருவருமே சாதித்து விட்டோம். இப்போது நாம் ஓரடி முன்னேறி நகர்ந்து வந்து விட்டோம். நட்டி ஆழமாக பெருமூச்சு விட்டு கொண்டது. அதன் சின்ன மார்பு உறுதியினால் நன்கு நிமிர்ந்து கொண்டது. அவதார், பிரமாதம். நீ முதல் சோதனையில் வெற்றி பெற்று விட்டாய். ஆனால் இன்னும் சோதனைகள் நிறைய உள்ளன. என்னால் அவற்றை உணர முடிகிறது. நாம் அவற்றை ஒன்று சேர்ந்து ஒரு கை பார்ப்போம். வா, போகலாம். இரண்டு நண்பர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து தலையசைத்து கொண்டே மலையை நோக்கி செல்லும் பாதையை நகர்ந்தனர். மாயைகளின் நதி அவர்களுக்கு பின்னாலிருந்து ஓடிக்கொண்டிருந்தது. இரண்டாவது சோதனை. காவலாளியின் சவால். அந்த காடு மென்மேலும் இருட்டாகவும் தொடர்ந்து பயணப்பட கடினமாகவும் ஆகிக்கொண்டே வர அவதாரும் நட்டியும் மெல்ல மெல்ல முன்னேறினார்கள். உயரமான மரங்கள் அங்கிருக்க அவற்றின் முறுக்கு கொண்டிருந்த கிளைகள் வானத்தை மூடி கூரை அமைத்தன. காற்று அமைதியாக இருக்க ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருந்த சலசலப்பு ஓசைகள் மட்டும் மௌனத்தை உடைத்துக் கொண்டிருந்தன. எனக்கு இந்த இடமே பிடிக்கவில்லை அவதார். இவ்விடத்தில் பெருத்த அமைதி நிலவுகிறது. எங்கேயும் போய்விடாதே நட்டி. நாம் இந்த நதியின் சவாலை எதிர்கொண்டோம். இப்போது இதையும் பார்ப்போம். திடீரென அவர்களின் காலடியில் நிலம் அசைந்தது. மரங்களுக்கு உயிர் வந்தால் போல் பக்கவாட்டில் நகர்ந்தன. அங்கே இருந்த நிழல்களிலிருந்து ஒரு பெரிய உருவம் வெளிவந்தது. அது அந்த காட்டின் காவலாளி. அதன் உடலே மர வேர்களாலும் கிளைகளாலும் ஆகியிருந்தன. அதன் அரக்கு நிறத்திலான கண்கள் மின்னிக்கொண்டு சக்தியையும் அறிவையும் வெளிப்படுத்தின. நில்லுங்கள் பயணிகளே, தங்களின் மதிப்பை நிரூபித்து காட்டும் வரை யாருமே இந்த இடத்தை விட்டு மேலே செல்ல முடியாது. ஐயோ, நாம் இந்த இடத்தை விட்டு மேலே போக முடியாது போலிருக்கிறதே.
எங்களை நிரூபிக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த விடுகதைக்கு விடை சொல்வாய். பிறகு உன் மதிப்பை நீ தீர்மானிக்கிறேன். காவலாளியின் ஆழமான குரல் எதிரொலித்தது. அது தன் கேள்விக்கான பதிலை கேட்டது. என்னிடம் சாவிகள் உண்டு, ஆனால் எந்த பூட்டையும் திறக்க முடியாது. என்னிடம் வெற்றிடம் உண்டு, ஆனால் அறைகள் தான் இல்லை. என்னிடம் நுழைய முடியும், ஆனால் நான் எங்கேயும் போவதில்லை. நான் யார்? அவதார் பலவாறு யோசித்தான். அந்த விடுகதையை மறுபடியும் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். சாவிகள் உண்டு, ஆனால் பூட்டுகள் இல்லை. வெற்றிடம் உண்டு, ஆனால் அறைகள் இல்லை. அது எதுவும் அர்த்தமாகவில்லை. அவதார் அமைதியாக, அந்த விடுகதை எனக்கு அர்த்தமாகிறது. வழக்கமான அர்த்தத்தை தவிர்த்து அதன் வார்த்தைகளை மட்டும் யோசி. சில வினாடிகள் கழித்து அவதார் புன்னகைத்தான். அவதார் தன்னம்பிக்கையுடன், அது ஒரு விசைப்பலகை, சிஸ்டம் கீபோர்டு. அதாவது சாவிகள், கீ உண்டு, ஆனால் பூட்டு ஏதும் திறப்பதில்லை. அதனுள் ஸ்பேஸ் பார், அதாவது வெற்றிடம் உண்டு, ஆனால் அறைகள் இல்லை. உங்களால் என்டர், அதாவது நுழைய முடியும், ஆனால் உண்மையில் எங்கேயும் போவதில்லை. காட்டின் காவலாளியின் ஒளிர்கின்ற கண்கள் மென்மையாகின. மெல்லிய கர்ஜனையுடன் அதன் மார்பிலிருந்து சிரிப்பொலி வந்தது. அற்புதமாக சொன்னாய் அவதார். நீ புத்திசாலி மற்றும் உந்தன் இதயம் வலிமையானது. நீ உன்னை நிரூபித்து விட்டாய். அந்த பிரம்மாண்ட உருவம் மேலே தலை வணங்கியது. அது கைகளை அசைத்ததும் வழியை அடைத்துக் கொண்டிருந்த மரங்களெல்லாம் வழியை விட்டன. இப்போது பொன்னிற ஒளி வீசிக்கொண்டிருந்த குறுகிய பாதை ஒன்று தென்பட்டது. இதய மரத்திற்கான பாதை திறந்து விடப்பட்டு விட்டது. இனி நீ செல்வாய். சென்று உன் பயணத்திற்கான ஞானத்தை நீ பெறுவாய். அவதாரம் பதிலுக்கு வணங்கி நட்டி சிரித்துக் கொண்டே ஆர்வமாக, பிரமாதம் அவதார், இவ்வளவு விரைவாக விடையை நீ எவ்வாறு கண்டுபிடித்தாய்? சில நேரங்களில் எளிமையானதே உண்மையானதா விடையாக இருக்கும். நாம் வெளியில் இருந்து யோசிக்க வேண்டும். வா போகலாம் நட்டி, நாம் அந்த மரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இதய மரம். அவதாரம் நட்டியும் அந்த இதய மரத்தை அடைந்ததும் காடு திரும்பவும் அமைதியானது. மரத்தின் அடிபாகம் பொன்னிற ஒளியால் தகதகவென்று மின்னிக் கொண்டிருந்தது. அதனுடைய இலைகள் நிலவு வெளிச்சத்தில் ஆபரணமாக ஒளி வீசிக் கொண்டிருந்தன. காற்றில் ஏதோ அமானுஷ்யமான சக்தி இருப்பதாக உணர்ந்த அவதார் அந்த அமானுஷ்ய குரல் மறுபடியும் பேசியது. இதய மரத்திற்கு உன்னை வரவேற்கிறேன் சஞ்சாரி என்றது அந்த குரல். நட்டி, இதுதான் அந்த இதய மரம். இந்த காட்டின் அறிவுக்கு, ஞானத்திற்கு இதுதான் மூலம். நான் கற்பனை செய்து பார்த்ததை விட இது பிரம்மாண்டமாக இருக்கிறது மற்றும் இது அதிக சக்தி கொண்டதாகவும் உள்ளது. மரத்தின் வேர்கள் பூமியில் ஆழமாக புதையொன்றிருந்தன. அதனுடைய அடி மரத்திலிருந்து ஆழமான அமைதியாக ஒரு குரல் ஒலித்தது. சிறுவனே, நீ நீண்ட தூரம் நடந்து வந்திருக்கிறாய். நீ இதயத்திற்கான மரத்திற்காக, ஆத்மாவிற்கான சோதனைகளை வெற்றிகரமாக முடித்து விட்டாய். நீ உன்னையே முழுவதுமாக நிரூபித்து காட்டியிருக்கிறாய். எனக்கு புரியவில்லை. என்னை நானே நிரூபித்தேனா? எப்படி? உன்னுடைய நோக்கத்தில் நீ உண்மையுடன் இருந்தாய். தடைகளை அலட்சியம் செய்து
மற்றும் பிறர் தராத மரியாதையும் பண்பையும் காட்டினாய். நீ உனக்குள் புறப்பட்ட தைரியத்தையும் பயத்தையும் ஒருங்கே எதிர்கொண்டாய். இப்போது நீ ஒரு ஞான பரிசனை பெற தயாராகிவிட்டாய். உடனே அவதார் அந்த மரத்தை நெருங்க அதன் ஒளி இன்னும் பிரகாசமாக ஆனது. அவன் அடிமரத்தை தொட்டான். அடிமரத்தை தொட்ட மறுவினாடி அவதாரின் உடலுக்குள் ஆற்றலுடன் ஒரு சக்தி பார்த்தது. அந்த சக்தி நெடுந்தூரத்தில் இருக்கும் இடங்கள், பழங்கால ரகசியங்கள் மற்றும் உலகில் உள்ள ஒவ்வொன்றும் எவ்வாறு தொடர்பில் உள்ளன என்று சகல விஷயங்களிலும் அவன் மனதில் படமாக காட்டியது. எல்லாவற்றையும் நான் உணர்கிறேன். கடந்த காலம், எதிர்காலம், உலகத்தின் ஞானம் ஆகியவற்றை நன்கு உணர்ந்து கொண்டேன். அவதாரம், இப்போது உலகின் ரகசியங்கள் எனக்கு இருந்ததை உனக்கும் சொந்தமாகிவிட்டது. அதை மிக்க அறிவுடன் பயன்படுத்து. உலகமானது மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்தை நீ சற்றே செதுக்குவாயாக. அவதார், நீ மின்னுகிறாய். உண்மையில் இந்த இதய மரம் தன்னுடைய ஞானத்தை உன்னிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது நான் பார்க்கும் எல்லாமே புதியதாக வேறுபட்டு தெரிகின்றது நன்றி. இந்த காடு, அந்த கிராமம், ஆனால் இந்த மாபெரும் அறிவு எனக்கு புதிய பொறுப்பை கொடுத்திருக்கிறது. ஆமாம் அவதார், எதிர்வரும் பயணம் மிக மிக கடுமையானது. நீ கற்ற வித்தையை, அறிவை கொண்டு எப்படி பயன்படுத்தப் போகிறாய் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். உன்னுடைய தேர்வானது எதிர்காலத்தை நல்ல விதமாக ஆகும் என்று நம்புகிறேன். அவதார் மரத்திலிருந்து பின்வாங்கி அவனுடைய உட்பாய்ந்த சக்தியின் ஆற்றல் இன்னும் கைகளில் தாண்டவமாடிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான். நன்றி இதய மரமே, இந்த ஞானத்தை நான் நல்லதற்கே பயன்படுத்துவேன். தனியாக இல்லை அவதார், இந்த காடு உன்னை வழிநடத்தும் மற்றும் உன் இதயமானது வழியை காண்பிக்கும். அவதாரும் நட்டியும் இதய மரத்தின் முன்னால் நிற்கும் போது அதன் ஒலி குறைந்து கொண்டே வந்தது. ஆனால் ஆழ்ந்த அமைதியானது இன்னும் நிலவியது. நல்லது, நீ எதற்குமே தயாராகிவிட்டாய் அவதார். அடுத்தது என்ன? நாம் முன்னே செல்வோம். உலகம் நமக்காக காத்திருக்கிறது. இது மிகப்பெரிய பயணமாக நமக்கு இருக்க போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அவதாரம் நட்டியும் காட்டுக்குள் நடக்கத் தொடங்கினர். மரங்கள் எல்லாம் அவர்களுடைய பாதுகாவலர்களாக நின்று கொண்டிருந்தனர். காற்றில் பாசியின் வாசம் அடிக்க அவர்கள் இன்னும் முன்னோக்கி சென்றனர். பிற்பாடு நட்டி பேசினார். அப்போது காட்டின் இந்த பகுதியை நான் வினோதமாக செய்தியாக கேள்விப்பட்டிருக்கிறேன் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பாய். அங்கே குறும்புகள் செய்யும் ஒரு தேவதை வசிக்கிறது. அது சிக்கல்களையே விரும்பும். நட்டி, நீ குசும்பு பிடித்தவனாக இருக்கிறாய். சிக்கல்களை ஏற்படுத்தும் தேவதையா? அதுபோல் இருக்காது. ஆனால் நட்டியின் ரோமங்கள் நட்டுக்கூத்தலாக நிற்க அதன் கண்கள் கவலையில் விரிந்தன. என்னை நம்பு, நீ பார்க்கத்தான் போகிறாய். அவர்கள் மேலே நடந்தபோது மரங்கள் உயரமாகவும் அவற்றின் இலைகள் சூரிய ஒளியில் மின்னிக்கொண்டும் இருந்தன. விரைவில் அவர்கள் பெரியதொரு காளானை கண்டார்கள். அது நீலத்திலும் இளஞ்சிவப்பு நிறத்திலும் வினோதமான வெளிச்சத்தை விட்டுக்கொண்டே இருந்தது. அவதார் இதற்கு முன்னர் இதை போன்ற காளானை கண்டதே இல்லை. இது வினோதமாக உள்ளது. இதை போன்ற காளானை நானும் கண்டதே இல்லை. அப்போது மரங்களுக்கு மேலே மெல்லிய நகைப்பொலி கேட்டது.
உடனே அவதான் சிரிப்பொலி எங்கே இருந்து வருகிறது என்று மேலே பார்த்தான். திடீரென்று ஒரு சிறிய உருவமானது மரங்களின் நிழல்களில் இருந்து பறந்து வந்தது. அவளுடைய இறக்கை நில ஒளியில் மின்னும் நட்சத்திரங்களாக ஒளி வீசின. லூனா. அவள் காலான் மேல் வந்து இறங்கினாள். குரல் விளையாட்டாக ஒலித்தது. வாருங்கள் சிறுவர்களே, நான் லூனா. இந்த காட்டில் வசிக்கும் தேவதை. நான் உங்களை போன்ற ஒருவருக்காகத்தான் காத்திருக்கிறேன். அதே கண்கள். நட்டி, அதே கண்கள், பெரிய குறும்பு, எனக்கு தெரியும். அவள் ஒரு குறும்புக்கார தேவதை. இவளை பற்றி நான் கூறினேன் அல்லவா? லூனா திரும்பவும் நகைத்தாள். அவள் சிரிப்பொலி மணியோசையாக ஒலித்தது. அவள் தன் சிறைகளை அடித்துக் கொண்டே நகைத்தாள். ஐயோ, கவலைப்படாதீர்கள். நான் பெரும்பாலான சமயங்களில் தீங்கேதும் விளைவிக்காதவள். அவள் கண்ணை சிமிட்டினாள். ஆனால் இன்று உங்களுக்கு ஒரு சவாலை வைத்திருக்கிறேன். சவாலா? லூனா, உங்கள் மனதில் என்ன உள்ளது என்று சொல்வார்கள். லூனா அவர்களின் கண் பார்வைக்கு பறந்து வந்தாள். அவள் இறக்கைகள் உணர்ச்சி வசப்பட்டு அடித்துக் கொண்டிருந்தன. நீ தோற்கடித்து விட்டால் உனக்கு ஒரு வரத்தை அளிப்பேன். ஆனால் நீ தோற்றுவிட்டாலோ நான் உன்னிடம் என் தந்திரத்தை ஆரம்பிப்பேன். நான் அதை வெல்ல முடியாது. அவதார் நட்டியை பார்த்தான். அது பயந்து போனது. இருப்பினும் அவதாரின் முடிவினில் நம்பிக்கை கொண்டிருந்தது. நம்பிக்கையான சிரிப்புடன் அவதார் தேவதையை பக்கமாக திரும்பினான். சவாலா? நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் புத்திசாலிகள். உன்னை எளிதாக தோற்கடித்து விடுவோம். நல்லது. என்னை போன்ற தேவதைகளை நீ எப்படி தோற்கடிப்பாய் என்று பார்க்கிறேன் என்றவாறு லூனா தன் கைகளை தட்டி கொண்டாள். உடனே ஒரு மின்னல் தோன்ற அதில் மறைந்து போனாள். இப்போது அவதாரம் நட்டியும் காட்டில் நடுவில் நின்று கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் முடித்தனர். அந்த காடை அமைதியாக இருக்க காற்றில் மாயாஜாலங்கள் நிறைந்திருந்தன. நட்டி, தயாரா? அந்த அந்த ரோமங்கள் சிலிர்த்து எழ அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் ஞாபகம் கொள்வாய், அந்த லூனா தந்திரக்காரி. மறந்து விடாதே. திடீரென மின்னல் மின்ன லூனா திரும்பவும் புத்தம் புதிதாக அதில் தோன்றினாள். அவளின் இறக்கைகள் ஆனந்தமாக அடித்துக் கொண்டிருந்தன. தேவதையின் கண்கள் மின்ன அவள் காற்றில் மிதந்து கொண்டு சவாலை சொல்லத் தொடங்கினாள். இதோ உங்களுக்கான முதல் சவால். இந்த ரகசியத்தை சொல்கின்றார்கள். நான் ஒரு பொன்னாலான கருவாளி கோட்டையை இந்த காட்டில் எங்கோ மறைத்து வைத்தேன். நீங்கள் அதை கண்டுபிடித்து விட்டால் முதல் சவாலில் ஜெயித்து விட்டீர்கள் என்று பொருள். இல்லையெனில் நான் என் தந்திரத்தை பிரயோகிப்பேன். உங்கள் சவால் தொடங்கியது. வாழ்த்துக்கள். தொடரலாமா? ஏன்னா இன்னும் எனக்கு ஒரு தொடரலாங்க சகோதரர், தொடருங்க. சரி.
அவதார். தங்க கருவாலி கொட்டையா? இந்த காட்டில் எங்கே அது இருக்கும்? நட்டி அணிலின் மூக்கு துவாரங்கள் விடைத்துக் கொண்டன. அந்த கருவாலி கொட்டையின் இருப்பிடத்தை தேடி அது மோப்பம் பிடித்தது. மோப்பம் பிடித்துக்கொண்டே வா பார்க்கலாம், ஆனால் எச்சரிக்கை, லூனா ஏதாவது தந்திரம் செய்யக்கூடும். அந்த காடே கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருந்தது. அவர்கள் இன்னும் மேலே மேலே சென்றார்கள். அவர்களின் தலைக்கு மேலே மரங்கள் வினோதமான வடிவில் இருக்க, காளான்கள் முன்னை விட அதிகமான ஒளியை தந்து கொண்டிருந்தது. தரைக்கு உயிர் வந்தார் போல் காலடியில் மென்மையாக மாறியது. நட்டி, கவனமாக பார்த்து கொண்டே நடப்பாய். லூனா நம் பின்னாடி இருந்தால் நமக்கு கவனத்தை திசை திருப்பக்கூடும். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர்கள் சுற்றி இருந்த எல்லாமே அவர்களை சோர்வடைய செய்தது. அவர்கள் பார்த்து கொண்டே இருக்க, காடானது மாறிக்கொண்டே இருக்க, மரங்கள் எல்லாம் அவர்களை தவறான வழிக்கு கொண்டு சென்றன. நட்டி, அங்கே பார். அவதாரின் கண்கள் ஏதோ ஒன்றில் படிந்திருந்தன. ஒரு மரத்தின் அடித்தண்டு மற்றவற்றிலிருந்து வேறுபட்டிருந்தது. அவர்கள் அதை அணுகிய போது அது வினோதமாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் இன்னும் பக்கத்தில் சென்றபோது மரத்தின் அடிமரத்தண்டுக்கு கீழே மங்கலான பொன்னிற ஒளி வந்து கொண்டிருப்பதை அவதார் கவனித்தான். நான் கண்டுபிடித்து விட்டேன். அது அடிமரத்துண்டு அடியில் கீழே புதைக்க வைக்கப்பட்டிருக்கு. அவன் புதைக்கப்பட்டிருந்த பொன்னாலான கருவாலி கொட்டையை தோண்டி எடுக்க லூனா மின்னலென இடையே தோன்றினாள். அவருடைய இறக்கை பரபரப்பாக அடித்துக் கொண்டிருந்தது. பிரமாதம் அவதார், நீ அந்த தங்க கரிவாலி கொட்டையை கண்டுபிடித்து விட்டாய். ஆனால் அதீதமான நம்பிக்கை கொள்ளாதே. இன்னும் அதிகமான கஷ்டமான சவால்கள் வர இருக்கின்றது. மேலே பறந்து கொண்டிருந்த லூனாவின் குரல் கிண்டலாக ஒலித்தது. சாகசம் செய்பவர்களே, இது தொடக்கம்தான். அடுத்த சவாலுக்கு நீங்கள் தயாராக இருங்கள். நீங்கள் என்னை தோற்கடித்ததாக கனவு கொண்டிருந்தால் நான் விடும் சவால் உங்களை வியப்பில் ஆழ்த்தும். அவள் கண்களில் ஒளிரத் தோன்றிய லூனா மறுபடியும் மறைந்து போனாள். அவதாரும் நட்டியும் வெற்றி வீரர்களாக அங்கே நின்று அடுத்த சோதனை என்னவாக இருக்கும் என்று விழித்தனர். மறுபடியும் மின்னல் அடிக்க லூனா வானத்திலிருந்து பறந்து வந்தாள். அவளுடைய சிரிப்பு விஷமத்தனமாக இருந்தது. இரண்டாவது சவால், நான் போடும் புதிருக்கு நீங்கள் விடையளித்து விட்டால் மறுபடியும் வெற்றி பெறுவீர்கள். முடியாவிட்டால் இதைவிட கஷ்டமான சவாலை நீங்கள் எதிர்நோக்கக்கூடும். அவதாரும் நட்டியும் ஒரு பார்வை பார்த்து கொண்டே அடுத்த சவாலை எதிர்நோக்கி. கவனமாக கேளுங்கள் சிறுவர்களே, இதோ புதிர். என்னிடம் நகரங்கள் உண்டு, ஆனால் வீடுகள் இல்லை. என்னிடம் காடுகள் உண்டு, ஆனால் மரங்கள் இல்லை. என்னிடம் நதிகள் உண்டு, ஆனால் தண்ணீர் இல்லை. நான் யார்? நான் யார்? நான் யார்? நட்டி தலையை சொரிந்து கொண்டு கண்கள் குழப்பத்தினால் அகலமாயின. அவதார், இது கஷ்டமான கேள்வி. இதைப்போல் விடுகதை நான் கேட்டதே இல்லை. அவதார் கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக யோசித்தான். நட்டியோ குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது. அவர்களை சுற்றியிருந்த காடு அமைதியாக இருந்தது. மரங்களும் அவர்கள் சொல்லப் போகும் விடைக்காக காத்து கொண்டே இருந்ததாக தெரிந்தது. அவதார் மென்மையாக விடுகதையை தனக்குள் சொல்லி பார்த்து கொண்டார். நகரங்கள், ஆனால் வீடுகள் இல்லை. காடுகள், ஆனால் மரங்கள் இல்லை. நதிகள், ஆனால் தண்ணீர் இல்லை. திடீரென அவதாரின் மனதில் விடையுடன் ஒளியானது பளிச்சிட்டது. அது ஒரு வரைபடம்.
ஒரு வரைபடத்தின் நகரங்கள், காடுகள், நதிகள் இருக்கும். ஆனால் எதுவுமே உண்மையானவை கிடையாது. அவற்றில் படங்கள் மட்டுமே இருக்கும். லூனா அதிர்ச்சியில் அப்படியே அந்தரத்தில் நின்றாள். அவதாரிடம் இருந்து வந்த விரைவான விடையை கேட்ட அவளின் கண்கள் வியப்பினில் விரிந்து நின்றது. இப்போது அவள் அவதார் மற்றும் நட்டியின் பக்கமாக காற்றில் மிதந்து கொண்டே விடையை ஏற்றுக்கொண்டாள். மற்றும் ஒரு பிரமாதம் அவதார். நான் நினைத்ததை விட நீ புத்திசாலியாக இருக்கிறாய். நீ இவ்வளவு விரைவாக விடையை கண்டுபிடித்து விடுவாய் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை. அவள் நிலத்தின் அருகே வந்தாள். கண்கள் விஷமத்தனமாக மின்னின. நீ அறிவாளி, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இறுதியாக ஒரு சவால் உள்ளது. அதை நீ ஜெயித்துவிட்டால் நீ மாபெரும் பரிசை பெறுவாய். நீ தோற்றுவிட்டாலோ நான் இன்னும் கடினமான சவாலை போட வேண்டியிருக்கும். அவதாரும் நட்டியும் பார்வைகளை பரிமாறிக்கொண்டு இறுதிச் சவாலுக்கு தயாராக இருந்தனர். அதே சமயம் சற்று ஆர்வத்துடன், லூனா, நாங்கள் தயார். இறுதி சவால் என்ன? விரைவில் உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் எச்சரிக்கை, இந்த சவால் சற்று கடினமாக இருக்கும். மின்னல் அடிக்க லூனா மரங்களுக்கிடையே மறைந்து போனாள். அவதாரும் நட்டியும் எதிர்பார்ப்புடன் உறைந்து போன காட்டுக்கிடையே அப்படியே நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் எந்த ஒரு தந்திரத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். இறுதி சவால். மந்தமான விஷமத்துடன் ஒரு சிரிப்பு அவர்களை சுற்றிலும் எதிரொலித்து கொண்டே இருக்க நட்டி அவதாரை பயத்துடன் பார்த்தது. நட்டி, கவலை கொள்ளாதே, நாம் போராடுவோம். என்ன சவாலை லூனா முன்வைத்தாலும் எதிர்கொள்வோம். அவளின் இறுதி சவால் என்னவோ? மீண்டும் இந்த தந்திரம் ஏதும் இருக்காது என்று நம்புகிறேன். இருப்பினும் லூனாவின் வழியே தனி வழிதான். அவதார் நகைத்து கொண்டே நட்டியின் முதுகை தடவி விட்டுவிட்டு அதன் பயத்தை போக்க முயன்றான். என்னை நம்பு நட்டி, நாம் தயாராக இருக்கிறோம். திடீரென லூனா தரைக்கு மேலே மிதந்து கொண்டே அவர்களுக்கு முன் தோன்றினாள். அவளின் கண்களில் எதிர்பார்ப்பின் உச்சகட்டம் தெரிந்தது. உங்களின் இறுதி சவால், நீங்கள் ஒரு மாயாஜால மலரை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த மலர் சூரிய அஸ்தமனத்தின் போதுதான் மலரும். ஆனால் சில வினாடிகளுக்கே தென்படும். அது மீண்டும் மறைந்துவிடும். அந்த தருணத்திற்குள் அதை கண்டுபிடித்தாக வேண்டும். லூனா தொடுவானத்தை நோக்கி கையை காட்டினாள். அங்கே சூரியன் மரங்களுக்கிடையே மறையும் தருவாயிலிருந்து காடெங்கும் தங்க நிறமாக மாறிக்கொண்டது. சூரிய அஸ்தமனம் வரைக்குமா? அதற்குள் நீங்கள் மரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இல்லையெனில் நான் வேறு தந்திரத்தை பிரயோகிக்க வேண்டி வரும். அவதாரும் நட்டியும் உடனே மேற்கு திசையின் தொடுவானத்தின் பக்கமாக பார்வையை திருப்பினர். லூனா காட்டி நின்ற பக்கமாக அவசரமாக சென்றனர். ஏனெனில் நேரம் போதாது. காட்டில் இருள் சூழ ஆரம்பிக்க நிழல்கள் ஆங்காங்கே விழ ஆரம்பித்தன. வினாடிக்கு வினாடி சூரியன் மறையவும் தொடங்கியது. நாம் இதை விரைவாக செய்ய வேண்டும் அவதார். இன்னும் சற்று நேரத்தில் இருள் முழுவதும் வந்துவிடும். அமைதியாக இருப்பாய் நட்டி. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது இங்கேதான் இருக்க வேண்டும். அவர்கள் தேடும் போதே வினாடிகள் நிமிடங்களாகி நேரம் கரைந்து கொண்டே வந்தது. காட்டில் தூரத்தில் பறவைகள் கூட்டுக்குள் வந்தடையும் சப்தமும் இலைகள் அசையும் ஓசையும் கேட்டது. ஆனால் அந்த மலரை மட்டும் காணவில்லை. பிறகு கதிரவனின் கடைசி ரேகைகள் மரங்களுக்கிடையே பளிச்சிட்ட போது அவதாரின் கூரிய பார்வையானது அங்கிருந்த பூக்களுக்கிடையே ஏதோ மின்னுவதை கண்டு கொண்டது. அங்கே மங்கிய ஒளியில் பொன்னிறத்தில் இதழ்கள் மங்களாக
மலர் மின்னுவதை கண்டு கொண்டான். கண்டு கொண்டேன், அங்கேதான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டே பாய்ந்து சென்று கதிரவனின் கடைசி ரேகை மறைவதற்கு முன்பு அந்த மலரை கையால் எடுத்தான். அங்கே மின்னலடிக்க லூனா திரும்பவும் அவர்கள் முன்னே தோன்றினாள். அவர்களுடைய கண்கள் அவர்களின் கண்டுபிடிப்பை ஒப்புக்கொண்டதாக அறிவித்து மகிழ்ச்சியுடன் மின்னின. அவதார், நீ குறித்த நேரத்தில் மாயாஜால மலரை கண்டுபிடித்து விட்டாய். பிரமாதம்! நீ 3 சவால்களிலும் வெற்றி பெற்று விட்டாய். அவதார் வெற்றிகரமாக சிரித்தான். அவன் கையில் மின்னுகிற மலரை வைத்திருந்தான். நன்றி லூனா. சவால்கள் அற்புதமாக இருந்தன. லூனா அவர்களின் பக்கம் மிதந்து வந்தாள். அவளுடைய உணர்வுகள் மென்மையாகின. நீ படு புத்திசாலி அவதார். உன் விருப்பங்களை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. உனக்கு வேண்டியதை கேள் என்று மகிழ்ச்சியுடன் கூறி அவதாரை சுற்றி பறந்து வந்தாள். அவதார் நட்டியை ஓரப்பார்வை பார்த்து, அதுவோ எல்லாம் நலமாக முடிந்தது என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது. நட்டி, நாம் என்ன கேட்பது? என்ன கேட்பது என்று எனக்கு தெரியும். ஆனால் முதலில் நாம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் லூனாவுடன் சற்று நேரம் மகிழ்ச்சியாக விளையாடலாமே. லூனா மகிழுடன் சிரிக்க அவளின் விழிகள் மின்னின. ஓ, அப்படியே கொண்டாடலாமே. காடு திரும்பவும் அமைதியாக ஆக கதிரவனின் ரேகைகள் மறைந்து நிலவின் ரேகைகள் வந்து விழுந்தன. அவதாரும் நட்டியும் லூனாவும் மூவரும் சேர்ந்து அந்த வெற்றியின் மகிழ்ச்சியான தருணத்தை ஆடி பாடி கொண்டாடினர். பரிசு. லூனா அவதார் முன்பாக காற்றில் மிதந்து கொண்டிருக்க அவளின் இறக்கைகள் உணர்ச்சி வசத்தால் அடிக்க பளபளப்பு கண்களில் மிளிர குறும்புத்தனமாக சிரித்தாள். நல்லது அவதார், நீ சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி விட்டாய். நீ எதை விரும்புகிறாய்? அவதார் சற்று நேரம் எடுத்துக்கொண்டு என்ன கேட்பது என்று தீர யோசித்தான். நட்டி அவன் என்ன முடிவை சொல்லப் போகிறான் என்ற ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. எனக்கு பெரிதாக எதுவும் தேவையில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு உதவ ஒன்றை கேட்கப் போகிறேன். ஓ, என்ன அது? அவதார் மெல்ல சிரித்தான். அவனுடைய கண்களில் நேர்மையானது பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருந்தது. லூனா, நான் மற்றவர்களுக்கு உதவி புரிகின்ற ஞானத்தை தருவாய் மற்றும் என் வழியில் குறுக்கிடும் தடைகளை எதிர்க்க தைரியத்தை தருவாய் என்றான். அவதாரின் கோரிக்கையை கேட்டதும் லூனாவின் விளையாட்டுத்தனம் மறைந்து போய் அவளுடைய குரலில் முதன்முறையாக தீவிரத்தன்மை ஒலித்தது. உண்மையில் இது அற்புதமான விருப்பம் அவதார். நீ கேட்டுக்கொண்ட ஞானமும் தைரியமும் நான் தந்தேன், ஞாபகம் கொள்வாய். என்ன ஒரு தடைகளும் உன் வாழ்வில் வந்தாலும் சரி, அதை இதயத்தாலும் மனதாலும் எதிர்கொண்டு நிச்சயமாக வெற்றி கொள்வாய். அவதார், வாழ்த்துக்கள். இந்த உலகம் எதிர்பார்ப்பதை விட உன்னிடம் தகுதிகள் உள்ளன. இறக்கைகள் மெதுவாக அடிக்க லூனா மெல்ல மெல்ல மறைந்து போனாள். அந்த மாலை பொழுதில் அவள் மினுமினுக்கும் துகள்களை விட்டு சென்றாள். மறுபடி அந்த காடு அமைதியடைய அவதாரும் நட்டியும் திருப்திகரமாக பார்வையை பரிமாறிக்கொண்டனர். அவர்கள் இருவரும் சாதித்த சாதனைகள் மற்றும் பெற்ற ஞானம் இவைகளை எண்ணி பெருமை கொண்டனர். இது ஒரு பெருத்த சாதனையே, ஆனால் அவற்றிலிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டோம் என்று நினைக்கிறேன். நட்டி தலையை அசைத்து கொண்டது. அது அவதாரை நினைத்து உள்ளம் பூரித்தது. நீ லூனாவை சாமர்த்தியமாக வென்றுவிட்டாய் மற்றும் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றியும் கொண்டாய். நாம் எதற்குமே தயாராக உள்ளோம் என்றே நினைக்கிறேன். அவர்கள் இருவரும் ஒன்றாக கிராமத்தை நோக்கி அன்று இரவு முழுவதும் காட்டுக்குள் நடந்தனர். நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக
சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் எழுமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற தொடர் நிலவில் மாயாஜால மலை மந்திரக்காடு என்கின்ற அற்புதமான கதையின் போக்கினை அன்பு சகோதரர் சரவணன் கண்ணா அவர்களுடைய இனிய குரல் வளத்தோடு இன்னிசையோடு காடு பின்புறம் இருந்து மெலிதாக பேசுவது போன்ற உணர்வுடன் கூடிய ஒரு புத்தம் புதிய முயற்சியினை அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நமது தளத்தில் மேற்கொண்டிருந்தார். நிச்சயமாக இன்றைய நிகழ்வு ஒரு அற்புதமான தருணத்தை பரிசளித்தது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு அரும் பெரும் முயற்சியினை அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நமது தளத்தில் விதைத்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு கற்பனை உலகிற்குள் நம்மை கரம் பிடித்து அழைத்து சென்றார். அன்பு சகோதரர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நாளை நமது தளத்தில் எழுமின் என்கின்ற அறியாமையிலிருந்து விடுபடு என்கின்ற தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரர் தமிழ் ஆர்வலர் மைக்கேல் ராஜ் அவர்கள். அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாளை நாம் பங்கேற்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வில் மாயாஜால மலை மந்திரக்காடு என்கின்ற அற்புதமான ஒரு கதையினை அன்பு சகோதரர் அவர்கள் தமது குரல் வளத்தினால் வெகு சிறப்பாக நேர்த்தியாக எடுத்து சென்றார். பின்னணி இசையுடன் கூடிய அற்புதமான தருணம். குடிசையில் வாழக்கூடிய அவதார் மற்றும் அவர்களுடைய பாட்டிக்கான உரையாடல் அங்கு துவங்கி பாட்டி எச்சரிக்க துவங்குகின்றார். நீ அந்த மாயாஜால மலையை நோக்கிய பயணத்தை தவிர்த்தல் நலம் என்று எச்சரிக்க துவங்குகின்றார். அதையும் மீறி அவர் பயணிக்க துவங்குகின்றார். அப்பொழுது அந்த வசீகரிக்கும் மந்திர மலையை நோக்கி மாயாஜால மலையை நோக்கி அவர் பயணிக்கும் பொழுது பாட்டி ஒரு விடயத்தை மட்டும் சொல்கின்றார். என்ன நடந்தாலும் நீ உனக்கு உண்மையாக இருப்பதற்கு முயற்சி செய் என்கின்ற வாசகத்துடன் இந்த பயணம் துவங்குகின்றது. இதய மரத்தை நோக்கிய பயணம் அங்கு தொடர்கின்றது. மென்மையான குரல் இதய மரம் உனக்காக காத்திருக்கின்றது என்று சொல்லாடல் துவங்குகின்றது. வரைபடம் அவன் கையில் இருக்கக்கூடிய வரைபடம் ஒளிரத் துவங்கி காடு அழைக்கின்றது. மழை பொழிய துவங்குகின்றது. சின்னஞ்சிறிய அணில் நட்டியாக அவனுடைய தொடர் பயணத்தில் வழிநெடுக பயணிக்க துவங்க ஆரம்பிக்கின்றது. இவர்களுடைய பயணம் அங்கு அற்புதமான சாகச பயணமாக தொடரக்கூடிய சூழலில் அங்கு தீர்க்க தரிசனத்தின் தரிசனம், வார்த்தைகளின் அர்த்தம் பொதிய அவர்கள் மெல்ல மெல்ல வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை பிரிக்க துவங்கக்கூடிய அற்புதம் நிகழக்கூடிய ஒரு பயணமாக இருக்கின்றது. சோதனைகளை எதிர்கொண்டு
உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு பயணத்தை துவங்கி தங்களுடைய பயணத்தை துவங்குகின்றார்கள். ஒவ்வொரு தருணங்களாக அவர்கள் எதிர்கொள்ள துவங்குகின்றார்கள். அந்த பயணத்தில் அச்சம் மேலோங்கிய பயணம், நிலவு வெளிச்சம், மரங்கள் முறுக்கி அந்த இடத்தையே அடைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் என்று இருள் சூழக்கூடிய நேரத்தில் இதய துடிப்பும் அங்கு ஏதோ ஒரு ஜந்து உருமத் துவங்குகின்றது. ஆம், ஒளிரும் கண்களில் அமைதி நிலவக்கூடிய அந்த அற்புதமான சூழலில் யாரென்று தெரியாத அந்த ஒரு சூழலை எதிர்கொள்ள துவங்குகின்றார்கள். சாபத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த ஜந்து கெஞ்ச துவங்கிய சூழலில் அந்த சாப விமோசனத்திற்கான பலிபீடத்தை நோக்கி இவர்களது பயணம் துவங்குகின்றது. பலிபீடத்தை நோக்கிய பயணத்தில் இவர்கள் அந்த பலிபீடத்தில் அவதார் அந்த இடத்தில் கையை வைத்தவுடன் அங்கு வலிமையான அலைகள், காற்று என சூழ்ந்து அந்த பகுதியே நிறைந்து போன தருணத்திலும் உறுதியான மனதுடன் அதை அவதார் எதிர்கொள்ள அந்த இடத்தில் சாப விமோசனம் பெற்ற வெண்மை நிற ஓநாய் நன்றியுடன் அவர்களை நினைத்து பார்த்து அந்த இடத்தை விட்டு மறைந்து செல்லக்கூடிய சூழலை வெகு சிறப்பாக அன்பு சகோதரர் அவர்கள் எடுத்து எம்பினார். அடுத்து நதியின் மாயைகள் என்கின்ற தண்ணீர் சலசலக்கும் அந்த வேகமான ஆற்றை அவர்கள் கடக்க வேண்டும். அந்த சூழலில் அவதாரின் பெற்றோரின் குரல் போன்ற மாயை இவர்களுக்கு எழும்புகின்றது. ஓக் மரமும் மாயையாக தெரிகின்றது. அனைத்தையும் அவர்கள் உணர்ந்தவர்களாக மனதை ஒருங்கிணைத்து அந்த ஆற்றை கணக்கக்கூடிய தருணத்தை அற்புதமாக அன்பு சகோதரர் அவர்கள் சிறப்புரை வாயிலாக வெளியாற்றி இருந்தார். அடுத்து காவலாளியின் சவால் என்கின்ற பயணத்திற்குள் அவர்கள் இருள் சூழ்ந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது முறுக்கிய கிளைகள், கூரைகள் அமைத்த அந்த சூழலில் நிலம் அசைந்து மரங்கள் பக்கவாட்டில் நகரத் துவங்குகையில் பெரிய உருவம் ஒன்று அங்கு வனத்தின் காவலாளியாக அவர்கள் முன் தோன்ற அந்த சூழலை எதிர்கொள்ள துவங்குகின்றார்கள். அது ஒரு விடுகதை வைக்கின்றது. சாவி உண்டு, பூட்டு இல்லை. வெற்றிடம் உண்டு, அறைகள் இல்லை. நுழைவாயில் உண்டு, எங்கேயும் போக முடியாது என்கின்ற வினாவினை, விடுகதையினை முன்வைக்க விசைப்பலகை என்கின்ற சரியான பதிலை அவதார் வைக்கின்றார். அந்த இடத்தில் காவலாளியிடமிருந்து அந்த பதிலை சரியான பதில் சொல்வதன் மூலமாக அந்த சவாலை எதிர்கொண்டு அடுத்த அடியை நோக்கி எடுத்து வைக்க துவங்குகின்றார்கள். ஆம், ஒவ்வொரு தடைகளாக கடக்கும் பொழுது அவதார் ஒளிரத் துவங்கி அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளும் வித்தையை பெற்றுக்கொண்டு அடுத்த பயணத்தை நோக்கி காடு வழிநடத்த துவங்க இதய மரம் தோடு இணைந்த பயணமாக அந்த பயணம் துவங்குகின்றது. இவ்வாறாக பெரிய பெரிய சவால்களை எதிர்கொண்டு பயணிக்கும் வேளையில் இளஞ்சிவப்பு நிற காளானுடன் அங்கு லூனா அவதாரம் எடுத்து தோன்றி சவால்களை எதிர்வைக்க ஒவ்வொரு சவால்களையும் இலகுவாக எதிர்கொண்டு 3 சவால்களிலும் வெற்றிகரமாக வெற்றி கொள்கின்றார் அவதார். அதன் வாயிலாக ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொண்டு ஞானத்தையும் தைரியத்தையும் வரங்களாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வானது பரிமாற்றம் பெறுகின்றது. ஆம், உலகை எதிர்கொள்வதற்கான ஞானமும் தடைகளை தகர்த்தெறிவதற்கான தைரியமும் இவர்களுக்கு அன்பு பரிசாக வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு சவால்களும் சுவாரஸ்யம் நிறைந்த ஒன்றாகவும் இருக்கின்றது.
நிச்சயமாக நேரமின்மை காரணமாக சுருக்கமான தொகுப்பாக கூறக்கூடிய சூழல். மறு ஒளிபரப்பு வாயிலாக கேட்டு அந்த 3 சவால்களையும் என்ன என்பதை அறிந்து இந்த நிகழ்வை மீண்டும் ஒரு முறை கேட்கும் பொழுது நம்மை நாம் குழந்தை பருவத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான தருணமாக இன்றைய சிறப்புரை அமைந்திருந்தது. நிச்சயமாக நமது சகோதரர் அவர்களின் பலம் இன்றைய நிகழ்வின் வாயிலாக மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது, நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது சார்ந்த துறைகளில் இன்னும் நிறைய பயணங்களை மேற்கொள்ளவும் ஏற்கனவே ஒரு முறை லயன் த கிங் என்கின்ற காட்சி அமைப்பின் முதல் பகுதியினை வழங்கி இருந்தார்கள். அதுவுமே சுவாரஸ்யம் நிறைந்த தருணமாக இருந்தது. தம்முடைய ஆற்றல் நிறைந்த இந்த பயணத்தை இன்னும் அன்பு சகோதரர் அவர்கள் மெருகேற்றவும் வாழ்வியலில் உயரிய நிலைகளை எட்டவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு புதிய மைல்கல். எப்பவுமே சொல்ற மாதிரி சரவணன் கண்ணா அடுத்த வாட்டி நிகழ்வுல என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் தான் வச்ச அந்த இதை தாண்டி தான் போவாரு. அந்த ரெக்கார்டை தாண்டி பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த தடவை அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் அப்படிங்கும்போது அதுல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சரி, குரல் மாத்தி பேசுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சரியா இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் தான். அந்த சவாலை ரொம்ப சிறப்பா இன்றைக்கு செஞ்சிருக்காரு சரவணன் கண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். அருமையான நிகழ்வு. நிச்சயமா இது வரைக்கும் கேட்காதவங்களும் ரீப்ளேலையும் கேட்கணும். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் கை உயர்த்தலாம். இந்த கமலஹாசனோட படத்துல ஒரு காட்சி வரும். அந்த படத்துல அவரால சரியா அந்த சிவன் மாதிரி ஒரு வேஷம் போட்டிருப்பாரு. அவரால சரியா அந்த டயலாக்லாம் சொல்ல முடியாது. அப்ப என்ன ஒரு சின்ன டயலாக் இதை கூட சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, முன்னாடி மாடு இருக்கு, இங்க கழுத்துல பாம்பு இருக்குது, இதை வேற ப்ரெஸ் பண்ணி தண்ணி வரணும், இத்தனையும் நான் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற, இதெல்லாம் நல்லா பேசுற டயலாக் பேச மாட்டேங்கிற அப்படிம்பாரு. ஆனா அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லா டயலாக்கையும் சரியா பேசினாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரவணன் கண்ணா வாழ்த்துகள். அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம். சிறப்பு. இது ஒரு புது முயற்சி. ஒவ்வொரு மாதமும் அப்டேட் ஒரு புதுசா கொண்டு வர்றாரு இல்லையா? கதைகள்ல மாற்றம் வருது, கதை மாந்தர்கள் மேல மாற்றம் வருது, குரல் இது இன்னைக்கு என்ன அப்படிங்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் உண்மையிலே ஒரு ஆப்ல அந்த அவர் ஏற்கனவே அந்த ஆப்ல ஸ்டோரி டெல்லிங் அந்த இது சொல்லியிருக்காரு நிறைய கதைகள். அந்த இதை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே ரசிக்கும்படியா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கதை கேட்கும்போது ஒரு நேச்சுரலா அந்த காட்டுக்குள்ளேயே போற மாதிரி ஒரு ஃபீலிங். சிறப்பான கதை, நல்லா இருந்துச்சு. அந்த விடுகதை சொல்ல நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப கீபோர்டு அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ, கீபோர்டா, நல்லா சவால்களை சந்திச்சு அந்த இதை பெற்றாப்புல அவரும் அழகா தொகுத்து சொன்னாரு. சிறப்பு. எனக்கு அவருடைய சொல்லுகின்ற ஸ்டைல தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்லா அருமையா இருக்காரு. மாசம் ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அதுதான் ஒரு சிறப்பு. வாழ்த்துக்கள் சரவணன். அவருக்கு நிகர் அவரு தான், வேற யாரும் இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள் சரவணன் அவர்களுக்கு. மேலும் மேலும்
இது இந்த துறை சார்ந்து பிரிட்டோசர் சொன்ன இந்த துறை சார்ந்து இன்னும் வேற என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவித்துட்டு நன்றி, வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு மிக்க நன்றி. சரவணன் கண்ணா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். வணக்கம். இது ஒரு புது முயற்சியாக தான் இதை பண்ணேன். இது எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா கிளப் ஹவுஸில் வந்து டிஜிட்டல் சவுண்டெல்லாம் அக்செப்ட் பண்ணாது. நார்மலாக ரியல் சவுண்ட் என்னவோ அது மட்டும் தான் கேட்கும். ஸோ அதை கேட்க வைக்கிறதுக்கு ஏதாவது யோசிக்கலாமான்னு யோசித்தேன். இதோட அவுட்கம் என்னன்னு நான் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா நான் அதை ரீப்ளே பண்ணி கேட்கும்போது தான் அதோட நினச்ச மாதிரி வந்திருக்கா, இல்லை சவுண்டு கூட வந்திருக்கா, இல்லை நான் வாய்ஸ் கம்மி ஆயிடுச்சா அப்படின்லாம். ஆனால் நீங்கள் சொன்ன காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மாடு இந்த பக்கம் போயிடும், நான் அப்போதைக்கு இதை அமுக்கணும், தண்ணி வாயிலேருந்து வரணும். ஆனால் அது எப்படி எங்கேருந்து எடுத்து மேட்ச் பண்ணி இப்படி சொல்கிறீங்கன்னு தெரில. ரொம்ப கரெக்டாக இருந்தது நீங்கள் சொன்ன அந்த உதாரணம். நல்லா இருந்ததுங்க. எனக்கு இந்த அவையோட ஆடியன்ஸ் ஒரு பெரிய பூஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரசனையோட அதை எதிர்பார்க்குற விஷயம் இருக்கு இல்லையா? ரசிகன் இல்லைன்னா மேடையில் ஆடுறவங்களுக்கு வேலையே இல்லை. அது மாதிரி தான் ஒரு 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 நல்ல ரசனை மனப்பான்மையோட அதை ரசிக்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறது தான் இந்த அவையோட சரித்திரம் படைப்போமோட ஆடியன்ஸு நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து ஒரு வேற என்ன பண்ணும் வேற என்ன பண்ணணும்னு தோணுது. அது ஒரு பெரிய வரம் தான் அது. இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிடைச்சது. அவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிறதுக்கு சொல்லிட்டு எப்போதுமே கதை வாசிப்பு அது சம்மந்தமான மாடுலேஷன் இதுதான் நடந்துட்டுருக்கு. சரி, ஓகே, இந்த தடவை கொஞ்சம் சிறார் கதையாக இருக்கும். அது போக மாடுலேஷனில் தாண்டி நம்ம பேக்ரவுண்டில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு நான் இது பண்ணேன். ஸோ நன்றி. இப்படி ஒரு வாய்ப்புக்கு நன்றி. நல்ல கருத்துக்கு நன்றி. ஏன்னா இது கொஞ்சம் நீண்ட கதையாக இருக்கனால அதை ஃபாலோ பண்ணி சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் அழகாக பண்ணியிருந்தார் பிரிட்டோ அவர். ரொம்ப நல்லது. நன்றி. சேவியருக்கு எப்போதுமே நன்றி சொல்லணும். அவர் சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிக்கிற ஒரு கேரக்டர் இல்லையா? அதனால் என்ன புதுசாக இருக்குது நடந்திருக்கு அப்படின்னா சில சமயம் கிண்டலாக இருந்தாலும் அவர் சொல்லிடுவார். இல்லை கொஞ்சம் சீரியஸாக இருந்தாலும் அதை ரொம்ப பாராட்டுவார். ஸோ அதெல்லாம் நடந்தது. விஜயம்மா இன்னைக்கு இதில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், திருப்பதியில். ஸோ எல்லோரும் ரீப்ளேயில் கேட்டுக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம எப்போ பண்ணாலும் எல்லாரையும் நினச்சிட்டு தான் நம்ம அதை பெர்ஃபார்மன்ஸு பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப கதையும் ரொம்ப இலகுவான கதையாக இருந்தது. கொஞ்சம் நமக்கும் வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்களோட மனநிலைக்கு போகிற ஒரு சூழல் வந்தது. நன்றி. எப்போதுமே ஒரு அட்வைஸாவோ இல்லை திருப்பியும் நமக்கு நடக்கிற சூழலை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதோ சூழலோ இல்லாமல் புதுசான ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மாறிடுவோம். அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. நன்றி நன்றி நன்றி. நன்றி சரவணன் கண்ணா. எப்பவுமே கதைகள் அப்படின்னாலே நம்ம அதை குழந்தைகளோட தான் தொடர்பு படுத்தி பார்ப்போம். அந்த மாதிரி நம்மளும் ஒரு குழந்தைத்தன்மை நமக்கும் வந்துரும். அது நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலயும் தேவை. அந்த மாதிரி நிறைய கதைகளை, அருமையான கதைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கீங்க ஒவ்வொரு மாதமும் நிகழ்வுல. அதே போல அதுல என்னெல்லாம் புதுமையா செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் சிந்திச்சு, அந்த புதுமையும் சரி, கதைகள் அப்படிங்கிறது பழமைதான். அந்த பழமையோட புதுமையை எப்படி புகுத்த முடியும்னு ஒவ்வொரு முறையும் நீங்களே ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு அத ஒவ்வொரு வாட்டியும் நீங்களே அத அழகா அதையும் தாண்டி போயிட்டே இருக்கீங்க. உங்க துறையில நிச்சயமா சரள் சேவியர் அவர்களும் சொன்ன மாரி இன்னும் நிறைய உங்களுடைய உயரங்கள் இன்னும் அதிகமாக இருக்கு. அது அத்தனையும் நீங்கள் அந்த உயரங்களுக்கு போகணும். நாங்களும் பார்த்து வாழ்த்தணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய வாழ்த்துகள். சரவணன் கண்ணா அவர்களுக்கு சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும், கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. நேத்து விஜயகுமாரி அம்மா கூப்பிட்டாங்க. ஒரு 7:30 மணி இருக்கும் கிட்டத்தட்ட.
கூப்பிட்டு இல்ல நிகழ்வுக்கு வரலான்னு பார்த்தேன். வர முடியல. அதனால தான் உங்கள கூப்பிட்டு வாழ்த்துறேன். உங்க மூலமா எல்லாருக்கும் அந்த வாழ்த்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நிச்சயமா இந்த நேரத்துல அவர்களும் மனமார நம்மள வாழ்த்தியிருப்பாங்க. அம்மாவுடைய வாழ்த்துகளுக்கும் நன்றிங்க அம்மா. தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு மைக்கேல்ராஜ் அவர்களின் சிறப்பு நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.